இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாண்டியன் ஷோ சீரியலை பார்த்தா நம்ம கோவப்படுறதா, வருத்தப்படுறதா, ஆத்திரப்படுறதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வரதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு வந்தால் தங்கமயிலுடைய குடும்பம் பண்ணக்கூடிய இந்த ஒரு கேஸ் லைட்டிங்கிற வார்த்தை தான். அதாவது உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு அடுத்தவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம மேலே ஒரு இம்போஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சூப்பராக பண்ணுறாங்க அந்த குடும்பத்தில். நமக்கு எவ்வளோ எரிச்சல் வந்தாலும் முதல்ல பாக்கியம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா சரவணன் கிட்டக்க என் பொண்ணு அப்படி தனியாக நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டிங்க, இப்படிலாம் இருந்ததே இல்லை, அவளுக்கு தான் விவரம் பத்தல, உங்களுக்கு கூட விவரம் பத்தலன்ட்டு ஈஸியாக தான் பொண்ணு செஞ்ச தப்பை, தான் பொண்ணு தெரிஞ்சே செஞ்ச தப்பை, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்ச தப்பை இவங்க மேலே படியாக மாற்றி விட்டுறாங்க. இவர் ஆத்திரத்தோடு இருக்கும் போதே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வேறு, மயிலோட அப்பா, இப்போ பாரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுகிறேன்ட்டு எங்கள் பொண்ணை நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரிலாம் வளர்த்துட்டோம், செல்லம் கொடுத்து அந்த பிள்ளையை படிக்க கூட வைக்கல, நீங்கள் அந்த பிள்ளைக்கு போட்டதெல்லாம் கவரிங் நகர், அந்த பிள்ளையோட வயசே போய் சொல்லியிருக்கீங்க, ஆனால் என் பிள்ளையை போய் நிற்க வச்சிட்டிங்க, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி புரியுது, காசு இல்லை புரியுது, 26,000 ஆச்சா மொத்தமாக, கூட உங்களுக்கு செலவுக்கு 50,000 உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அக்கௌண்ட்டுக்கு, இந்த நம்பர் தானே உங்கள் நம்பரு, இந்த உடனே அனுப்புகிறேன், அனுப்புனே என் பிள்ளைய ஒழுங்காக சந்தோஷமாக வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னா அதெல்லாம் வேணாம் ஐயோன்னு பதறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த குடும்பம் ஒரு ரோஷக்கார குடும்பம்ன்ட்டு. வில்லன்கள், வில்லிகள், கேவலமானவர்கள், மோசமானவர்கள், பொய்காரர்கள், கெட்டவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சீரியலில் அறிவாக இருப்பாங்க. நல்லவர்கள் அப்படியே ஹீரோ குடும்பம், அப்போ ஹீரோயின் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டம்மியாக இருப்பாங்க, இல்லைன்னா மூளையை கழட்டி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஏதாவது இந்த புக் பண்ணும்போது வெறும் 5,000ங்கிறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கவும் மாட்டாங்க, இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு தப்பு இருக்கேங்கிறதையும் யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த குடும்பத்தை எவ்வளோ அழகாக கெஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு அப்படியே உள்டாவாக தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த கட்டமாக இப்போ சரவணன் என்ன பண்ணுறாருன்னா முடிவு பண்ணி இதுக்கப்புறம் இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளே இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு பணம் கொடுக்குறேன்னா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது தங்கமயில் அப்படியே அழறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு அவுபாடுபாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் ரூம் பாரு, அந்த ரூம் 3 நாளைக்கு ரூம் பாரு அப்படின்னா 3 நாளைக்கு ரூம் பார்த்தா காசு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 7,500 ஆகுது அப்படிங்கிறாங்க. இவர் கையில் 5,000 அவங்க அப்பா கொடுத்த காசு மட்டும் தான் இருக்குது, ₹1 கூட எக்ஸ்ட்ரா இல்லை. இவ்வளோ கேவலமான ஒரு நிலைமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான். ஸோ உடனே இப்போ அப்பாட்டையும் கேட்க முடியாது, அந்த பணத்தையும் திருப்பி தர மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. நம்மள்கிட்ட ஒரு 3,000க்கு ரூம், ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய்க்கு ரூம், 3,000 ரூபாய்க்கு போனோம்னா மிச்சம் இருக்க 2,000 சோறு சாப்பிட்டுக்கலாங்கிறாரு. ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஹனிமூன்னு போய் ஏங்க அந்த அராஜகம் பண்ணுறீங்க, உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி இப்படி தப்பாகிடுச்சின்னு சொல்லலாம்னா அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தப்பா, அவர் நல்ல அப்பா வேறு ஒரு உடனே இப்போ பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன், வேறு வழி யோசிக்கிறேன்ட்டு. நான் கூட நேற்று சரவணனை தப்பாக நினச்சேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டெலிவரி பண்ணுற தம்பிக்கு கால் பண்ணாருன்ட்டு. பரவாயில்ல, அவர் எல்லாத்துக்கும் கால் பண்ணியிருக்காரு. முதல்ல எடுத்தோன்னா மாமாவுக்கு கால் பண்ணுறாரு. மாமா ஃபோன் எடுத்தால் கடையில் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, பிஸியாக இருக்கட்டா, கடையில் வேலை இப்போ நான் ஒழுங்காக கொடுக்குறேன்னா உங்கள் அப்பா திட்டு வர்றான்னு அப்புறம் பேசுகிறேன்டா 10 நிமிஷம் கழிச்சுன்னு ஃபோனை வச்சிடறாரு பழனிவேல். இப்போ அடுத்து செந்தில் கால் பண்ணால் செந்தில் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஏன்னா பாண்டியன் முறைச்சிக்கிட்டே இருக்கார். இப்போ அடுத்து கதிருக்கு கால் பண்ணால் கதிர் தான் ஃபோனை எடுத்து என்ன விஷயம், என்ன மேட்ரு, என்ன சொல்கிற அப்படியா அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, நீ கண்ட ரூம்லாம் போய் தங்க வேணாம், எதுக்கு 7,000 ரூம்லாம் போய் தங்கிட்டு இருக்க, உனக்கு சொன்ன அந்த ரூமுக்கு எவ்வளோ மிச்சம் தரணும், 21,000 தரணுமா, நான் எப்படியா ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் அப்படிங்கிற. எப்படா நீ அனுப்பு, உங்கடா காசு பண்ண, அதெல்லாம் நீ கவலைப்படாதானே, நீ கெத்து உன் கெத்தை நீ கூட குறைக்கக்கூடாது, அண்ணி வீட்டிலேருந்து எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற, நீ அவங்க பிடிச்ச இடத்துல தான் தங்கணுங்கிறாங்க. இன்னமும் அழுதுகிட்டே உடனே தங்கமயில் அப்படியே நடிச்சுட்டே இருக்காங்க, நான் பட்ட தப்பு தான், நான் ஒழுங்காக பார்த்துருக்கணும், நான் திருப்பி செக் பண்ணியிருக்கணும், இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறேன், என் வாழ்க்கையிலே இப்படி நின்னது, நீ உங்கள் வீட்டில் எங்கேயுமே உன்னை கூப்பிட்டு போனதே இல்லாமா, முதல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் வாங்க வச்சதே கடைசியில் மற்றவங்க காசு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இவ்வளோ கேவலமாக அந்த காரியத்தெல்லாம் இந்த குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கதிர் ஓவர் நல்லவராக இருக்காரு, கிளம்பி வீட்டுக்கு வீட்டில் பணத்தெல்லாம் தேடுறாரு. அவர் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க காசு, அந்த வீட்டுக்கு மாதம் காசு கொடுங்க வேறு அந்த மனுஷன் பாவம், அதெல்லாம் 5,000 கண்டுபிடிச்சிட்டார். எடுத்துகிட்டு மிச்ச காசுக்கு என்ன பண்ணுறது, என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி என்ன விஷயம், என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு இப்போ திருப்பி ராஜி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லையே என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சமாளித்து முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி ஓகே இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா வேறு வழி ஏதாச்சும் யோசிப்போம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்கலாமான்னு அவங்க அம்மாவை பார்க்க போகிறார். அங்கே மீனா துணியெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்க அம்மா விறுவிறுத்து சமைக்கிறத பார்த்து டக்குன்னு மீனாட்ட ஒரு துண்டு எடுத்துக்கிறாரு. உடனே ஏன் துண்டு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னா எடுத்துக்கங்க, ஆனால் 100 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வேறு கிண்டலாக கேட்குறாங்க. அட ஏன் நீங்கள் வேறு அப்படின்னு போய் துண்டெல்லாம் அவங்க அம்மாட்ட போய் கொடுத்து எதுக்கு வெயிலில் வேகாத வெயிலில் இப்போ இவ்வளோ வெப்பத்தில் நீ சமைக்கணும், துண்டை வச்சுக்க அப்படின்னு கொடுத்து வந்துட்டார். சார் நம்ம பையன் நம்மள்ட்ட பேசினான்னு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் எதையோ யோசிச்சுட்டே நிற்க என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா சொல்லு அப்படின்னு மீனா ராஜியும் திருப்பி கேட்குறாங்க. மீனாட்ட கேட்டாவாச்சு மீனாவாச்சு காசு கொடுப்பாங்க, அவங்க கிட்ட சம்பாத்தியா இருக்குது, அவங்கள்ட்ட கையில் காசு இருக்குது, ஆனால் அதுவும் உங்களுக்கு அவமானமாக இருக்குது அண்ணன் தம்பிக்கு.
அது வீட்டுக்கு வந்த பொண்ணுங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது, வீட்டில் அப்பாட்டையும் கேட்கக்கூடாது, உங்கள் அப்பா உங்களுக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டார், நீங்களே இத்தினூண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கதைனே ஒன்றும் புரியல இந்த குடும்பத்தோட நிலைமை. உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து வேறு என்ன பண்ணலான்னு செந்தில் கூப்பிட்றாரு. செந்தில் வந்து அண்ணன் பேசினாரா அப்படின்னா, ஆமாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு, அண்ணன் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காரு, 26,000 கட்டணுமா, இப்போ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஒரு 5,000 ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நான் மிச்ச காசுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டா, நான் ஏதாச்சும் என்ன முடியும், என்னால் என்ன முடியுமோ ஏற்பாடு பண்ணுறேன், என் கையில் இப்போ காசு இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்காரு அங்கிட்டும் இங்கிட்டும். ஸோ செந்தில் அந்த பக்கம் தனியாக தேடிட்டு இருக்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கதிர் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தட்ட போய் வந்து இப்படியே ஐஸ் வச்சுட்டு இருக்காரு, நீ தாண்டா எங்களுக்குலாம் வள்ளல், காசை கொடுறா அப்படின்னா வந்து அவர் 5,000 வச்சுருக்கான்னு அவர் 5,000 கொடுத்தாரு. இவர்கிட்ட 5,000 அவர்கிட்ட 5,000 சேர்த்து பார்த்தா 10,000 அமௌண்ட் இப்போ கைக்கு வந்துருச்சு. இப்போ செந்திலுக்கு வந்து கால் பண்ணி, செந்தில் ஒன்று சரவணனுக்கு கால் பண்ணி, அண்ணா நீ ஏதோ கால் பண்ணியாமண்ணே, நான் எடுக்க முடியல, அப்பா பக்கத்தில் இருந்தார், எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் கதிர் சொன்னான், நீ கவலைப்படாத, அதே ஹோட்டல் ரூம்லாம் நீ தங்குற, நாங்கள் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி பணத்தை கொடுத்துருவோம், நீ அதுக்காக பயந்துட்டு இருக்காங்கண்ணே, அண்ணியை வருத்தப்படுத்தாத, இது நீ பயப்படாத அப்படின்னு வந்து அவரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. எப்படா அவ்வளோ காசை ஏற்பாடு பண்ணுவீங்கன்னா, ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சேர்ந்து போயிட்டு வந்து இந்த விஷயத்த இப்போ இவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பழனிவேல்கிட்ட. பழனிவேல் என்கிட்ட 10 பைசா இல்லைடா, நேற்று இருந்தால் 300 ரூபாய்க்கு வந்து கையிலேருந்து பிடிக்கிட்டீங்க, என் கையில் காசே கிடையாது, நான் இப்போ என்ன செய்வேன், என்கிட்ட வந்து கொடுத்து வைக்கல, நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஏதாவது தருவாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னா, கடனாக வாங்கி கொடுங்கிறாரு கதிர். கடன் வாங்கினா என்ன நம்பி யாரா கடன் கொடுப்பா, என்கிட்ட எனக்கே சம்பளம்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறாரு. நீ உங்ககிட்ட எப்படி 5,000 இருக்குது அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னா, நீ எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு சம்பளம் வருது, எனக்கு அது கூட கிடையாது அப்படின்னா, அவர் நிலைமை பழனிவேல் நிலைமையும் மோசமாக இருக்குது. இந்த மாதிரி மனுஷங்களுக்கு தனியாக ஒரு பணம் தேவைப்படும், அவங்கவுங்களுக்கும் ஒரு செலவு இருக்கும், ப்ரைவசின்னு ஒரு விஷயம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அட்டானமஸாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே வந்து புரியாத ஒரு நிலைமையில் உட்காந்துருக்காரு பாண்டியன். ஸோ இப்போ செந்தில், கதிர் இவங்க 3 பேர், பழனிவேல் 3 பேர் சேர்ந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னா, இப்போ ஒரு 11,000 ரூபா அவங்களுக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி 10,000 இருக்குது, இன்னொரு 11,000 அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னொரு 11,000 தேவையில்லை, அவங்களுக்கு இப்போ 6,000 தான் தேவை. அப்படி ஏன்னா 5,000 ரூபா காசு ஆல்ரெடி வந்து இப்போ சரவணன் கையில் இருக்குது. சரி ஒரு 7,500 8,000 கொடுக்கலாம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, எங்கள் அண்ணன் கையில் இருக்க காசையும் வாங்க மாட்டோம், எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்ட்டையும் வாங்க மாட்டோம், எங்கள் அம்மாட்டையும் கேட்க மாட்டோம், எங்கள் அப்பாட்டையும் கேட்க மாட்டோம், நாங்களே தான் வந்து ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அப்பா கிட்ட வந்து 11,000 ரூபாய் இப்போ திருடுறதுக்கான பிளானை வந்து இப்போ கதிர் போட போகிறாரு. இவர் அவங்க அப்பாட்டே ஏதாவது திருட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் அவங்க அப்பா நினச்சிப்பார். பணத்தை மாதம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, எங்கேயோ ஊர் சுற்றிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே வரான், அதில் இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து வேறு பணத்தை எடுத்துட்டான், 10,000 ரூபாய் எடுத்துட்டான், மனுஷனா இவனை நம்பி எப்படி இந்த வீட்டில் தூங்குறது, என் தலையில் கள்ள தூக்கி போட்டு திருடிட்டு போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு கதிரை பற்றி கேவலமாக பேசுவார். அப்புறம் ஏங்க அப்படி பேசுனீங்கன்னு கேட்டால், கோபத்தில் பேசிட்டேன், ஆனால் எனக்கு அவனை தெரியும், அவன் என்ன மாதிரியே தான் அப்படின்னு இந்த பக்கம் வேறு வளருவார். இப்படி ஒன்று இப்படி பேசுங்க இல்லை அப்படி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொடுமையான நிலைமையை பற்றியும் இப்போ கடைசியில் வந்து இப்பயும் தங்கமயில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லை, எனக்கு இவ்வளோ கேவலமான ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யார் தப்பு, தெரிஞ்சு வேணும்னே பண்ணிட்டு வந்தது இவங்க தான். ஆனால் கடைசியில் இப்போ உட்காந்து அப்படியே கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரவணன் நீ அழாதங்கிறாரு, நமக்கு தான் கடுப்பாகுது, உங்களுக்கும் கடுப்பாகுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.